உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆவணி மாதத்துல 3 கிரகங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதனால மக்களுக்கு பலவிதமான அற்புத பலன்கள் கிடைக்க இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு தேவையானது சொல்லுங்க. ஆவணி மாதத்திலே 3 கிரக பெயர்ச்சிகள். ஒன்று சூரியன் ஆட்சி பெறுகிறார், அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார், நல்லா சொல்லலாம். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார். இதனாலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி வரப்போகிறது. நிறைய பேர் வீடு வாங்க போகிறீங்க, நிறைய ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ராம்ஜி பதிவுகள்னாலே மகிழ்ச்சி 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 தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடலாம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் கிரகங்களால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன? ஆவணி மாதத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, 9 கோளும் ஒன்றாய் சேர தனுசு ராசிக்கு வர வேண்டும். அந்த மாதிரி ஒரு மனிதன் கஷ்டப்படலாம் சார், கஷ்டம் மட்டுமே படக்கூடாது அப்படின்னா அது நீங்கள் தான். 5 கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். யோகங்கள் சார், நான் பாட்டுக்கு ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கேன் சார், ரைட்டு. எனக்கு முன்னாடியே ஒரு பைக்கு போய்ட்டு இருந்தது சார், ரைட்டு. திரும்பி பார்க்கும்போது பிளாக்கிஷாக ஒரு ஆளை பார்த்தேன் சார், ரைட்டு. எங்கடா போகிறேன்னு கேட்டேன். அவன் என்னை கண்டுக்காமே போயிட்டான். யாருன்னு பார்த்தா சனி பகவான். நான் நடந்து போய் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறது எனக்கு முன்னாடி பைக்கில் போய் வெயிட்டிங்கில் இருக்கேன் சார். பாவம் தான், உங்கள் நிலைமை ரொம்ப பாவம். ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை மொக்க பண்ணி விட்டுறானுங்க. இரியா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளியா, அதுக்குள்ளேயே அவசரத்தில் இலையை தின்று விட்டு ருசி இல்லை என்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, பரிமாறவே இல்லை, இப்போ தான் ஏழை போட்டிருக்காங்க, அதுக்குள்ளேயே அந்த ப்ராஜெக்ட் நல்லா இல்லை அப்படிங்கிறது. இது போன்ற விஷயம் 7 கூடியவன் 5 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நடக்கும். 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, யாராவது தீர்த்தவாரி லைட்டாக டெய்லி நைட்டானா போதும் சார், லைட்டாக நம்ம ட்ரிங்க்ஸ் இல்லாமல் தூங்கினதா சரித்திரமே கிடையாது. தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்களாக கௌரவமாக சொல்லும்போதே விட்டுருங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார், உச்சம் பெற்று மறைகிறார். மறைக்கும் போது விட்டுட்டிங்கன்னா ஆபத்து இல்லை, விடலைன்னா ஆபத்து. இப்போ குரு பகவான் என்ன பண்ணுவார், உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து லிவரை கெடுப்பார். லிவர் பெருங்குடல், கிட்னி, கல்லீரல் போன்ற பிரச்சனைகளை உருவாக்குவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் 9 கூடியவன் ஆட்சி. லாட்ரி அடிக்குது, லாட்ரி 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 அப்படின்னு. இந்தியாவில் தான் லாட்ரி இல்லையே, பரவாயில்ல சார், ஸ்ரீலங்கா போய் வாங்கிட்டு வந்து அடி, கேரளாவில் போய் பக்கத்துலேயே விற்கிறான், போய் வாங்கிட்டு வந்து அடிங்க. லாட்ரி அடிக்கும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் என்பது ஏற்படும். சார், நான் சும்மா போட்டேன் சார், நான் பெட்ரோலியம் கேஸ் மேலே போட்டிருந்தேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, திடீர்னு ஏறிடுச்சு அப்படிங்கிறதுலாம். இப்போல்லாம் வருங்காலங்களில் பெட்ரோல் மேலே போடுறதே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு போல இருக்குது. அந்த மாதிரிலாம் நடக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சம். தனுசு ராசிக்கு 10லே நீச்சம், 6 கூடியவன் நீச்சமாகும் பொழுது தடைகள் எல்லாம் சரியாகும். வேலை பார்க்கும்போது சார், நம்ம அருணகிரி இருக்கான்ல, நான் போனோடனே நம்ம அருணகிரி நம்மளை போட்டோ எடுத்து மேனேஜர் எனக்கு தான் அந்த ஆள் வேலையை. அருணகிரி 1 மாதம் லீவு, அப்பாடா ஒருத்தர் ஒழிஞ்சாண்டா, 1 மாதம் நிம்மதியாக வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கம்பெனியில் நம்ம ரொம்ப தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தவன் ஒருத்தன் ஒழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சி. இவர்கள் வேற எந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும்? கவனமாக இருக்கிறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. 6 கூடிய சுக்கிரன் நீச்சம் என்பதால் உடம்பு சரியாக தான் போகுமே தவிர, இருந்தாலும் 5 கூடியவன் 7ஆம் இடத்துல குழந்தைகளால் பிரச்சனை. சில குழந்தைங்க காயின் எடுத்து வாயில் போட்டு முழுங்கிடும். சில குழந்தைகள் என்ன பண்ணும், எதாவது ஒன்று குடிக்கிறேன்ட்டு சோப்பு ஆயில் எடுத்து குடிச்சு வச்சுருவோம். அந்த மாதிரி குழந்தைக்கு வைத்தியம் பார்க்குறதே ஒரு பெரிய வேலை. குழந்தையை ஜாக்கிரதையாக பார்த்துக்குவோம். சுவாமிஜி, இந்த ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக? முருகப்பெருமான் அழகென்ற சொல்லுக்கு முருகா டொய் டொய், அந்த மாதிரி முருகப்பெருமானை வழிபடுங்க, சரியாக இருக்கும். இந்த கிரகங்கள் எல்லாம் மாறி போயிடும், ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் போது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு கல் ரோட்டில் கிடக்குன்னா அந்த கல்லாக பார்த்தா கல் மாதிரி தெரியும். அதை எடுத்து கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கும்போது உலகமாக தெரியும். கிரகங்களின் நோக்கம் என்னென்னா, கிரகங்கள் ஒன்றும் ஒவ்வொரு ஆள். நம்ம சித்தப்பா காமெடி பர்சன், நம்ம மாமா ஒரு முரட்ட ஆள், நம்ம தாத்தா ஒரு ஜாலியான ஆள், நம்ம அப்பா ஒரு கேஷுவலான ஆள். எப்படி நம்ம குடும்பங்களில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர். அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட வாழ தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு புரியும். எந்த கிரகமும் உங்களை கெடுக்கலை, எந்த கிரகமும் உங்களை துன்புறுத்தலை, யாரும் உங்களை தண்டிக்கலை. சொல்கிற ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். சில பேர் படக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் டீசெண்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். பூவை பூமொன்னும் சொல்லலாம், புய்ப்பொன்னும் சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த குரு ஒரு மாதிரி சொல்கிறாரு, சனி ஒரு மாதிரி சொல்கிறாரு, அவ்வளோதான். நமக்கு சனியை பார்த்தோன்னா சனினாலே ரொம்ப டெரர் கார்டு, தூக்கி போட்டு மிதிப்பார். ஆமாம், யாரை மிதிப்பார்?
திருட்டு மேலே மிதிப்பார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் உன்னத சக்தி இந்த ஆவணி மாதத்திலே ஒரு உன்னத சக்தி என்னென்னா, குரு பகவான் உச்சம், சூரிய பகவான் ஆட்சி, சுக்கிரன் நீச்சம், இத்தனை பேர் இருக்கும்போது எத்தனை விதமான மாற்றங்கள் நடந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேலை மேலே மட்டுமே உங்கள் எண்ணம் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. யாரை இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா வெட்டிப்பயில பாதிக்கும். வெளியே ஒரு பாட்டு கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா எண்ணம் வேலை மேலே இல்லைன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனனை கண்டு கேட்கிறார், அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறதுன்னு. அர்ஜுனன் சொல்கிறார், என் கண்ணுக்கு அந்த பறவையினுடைய கண் மட்டும்தான் தெரியுதுன்னு. அவரால் தான் அவர் அர்ஜுனர், அதனால தான் அவர் ஜெயிச்சார். அதை இன்னொருத்தர் அது பக்கத்தில் இருக்கிற கிளை தெரியுது, கால் தெரியுது, பறவை தெரியுதுன்னு சொன்னால் அத்தனை பேர் தோற்று போயிட்டாங்க. அவருக்கு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி உங்கள் வேலை இருந்தால் வேலை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். எத்தனையோ என் வாழ்க்கையில் வறுமையான நாட்கள், கஷ்டமான நாட்கள், ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற நாட்கள் கூட என் வேலையை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேலை வேறு, துன்பமெல்லாம் வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரகங்கள் இந்த இவர் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களும் வேலை, பர்சனல் லைஃபு, டெக்னிக்கல் லைஃபு, பர்சனல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃபு எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் லைஃபு அது வேறு, அது கடன், அது வேறு, ஒர்க்காக இது வேறு, இப்போ இன்றைக்கி முயற்சியாக இது வேறு, ஒன்று வேறு 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 வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இப்படி குழப்புறோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அவங்களால வாழ முடியாது. ஒரு நாய்க்குட்டி இருந்தால் அது பேர் நாய், அதுக்கு பேர் டிங்கோ, அதுக்கு பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட், அதுக்கு பேர் எத்தனை சொல்கிறீங்க. அப்போது அது இது எல்லாம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு. அந்த மாதிரி தான் பனி என்பது ஒன்று தான், கிரகங்கள் ஒன்று தான். அது மீனராசிக்கு வேறு, மேசராசிக்கு வேறு எனும் பார்வையில் அது அதனுடைய குணங்கள் என்பது வேறு, அது தரும் அருள் என்பது வேறு, எல்லாம் வேறு. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது. நம்ம சும்மா இருந்தால் பசிக்குது, வயிறே நமக்கு தீமை தான் செய்யுது. வயிறுக்கு சாப்பாடு போடலன்னா அது பசிக்குது. அப்போது கிரகங்கள் என்ன பண்ணோம், அந்த கிரகங்களை கவனிக்கலைன்னா அது நமக்கு ஒரு தோஷத்தை உண்டாக்குது. அதுக்குரிய அப்போது இதெல்லாம் நேச்சுரல். அதுக்கு தேவை என்ன, தயிர் சாதத்துக்கு வயிற்றில் போட்டுனா சரியாக போச்சு. அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு தேவை என்ன, அந்த ப்ரேயர்ஸை பண்ணால் சரியாக போச்சு. கவுண்டர் மெஷர்ஸை பாருங்கள், டக்குன்னு வேலை வரதை பாருங்கள். எல்லாருமே கிரகங்களை, ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு சுனாமி குரூப் ஒன்று இருக்குது, அந்த சுனாமி பாய்ஸ் ஒரு டீம் இருக்கான். இப்போ இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிப்பான். இப்போ என்ன மாதம் இது, ஆகஸ்ட்டா, செப்டம்பர் அக்டோபரில் வரும். சுனாமி வரப்போகுது, சென்னை அழிய போகுது, பூமி தாய் வாய பிறக்க போகிறா, எல்லாருமே சாவ போகிறோன்னு ஒரு குரூப் வரும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கடா, ஏற்கனவே இங்கே பொழைக்கிறதுக்கே வழி இல்லை, சுனாமி தூக்கிட்டு வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு, சுனாமி குரூப்பு. அந்த சுனாமி பாய்ஸ் பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஒன்று பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள். இப்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது, இது பிபி. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த பிபி செக் பண்ணுங்கள், 150 100 இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா இது இப்படியே இருக்காது. இறங்கி கொஞ்சம் நேரம் தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணால் சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாறும். இது எப்படி வேரியபிளோ, செவ்வாய் இப்படி இருக்காருன்னா இப்படியே உட்காந்துருக்க மாட்டார். இன்னும் 10 நாள் கழித்து மாறிடுவார், அப்புறம் மாறுவார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி தான் இழக்கும். டுவர்ட்ஸ் த டார்கெட். இந்த இயர் என்ன, 5ஆம் இடத்துல குரு, நல்லா இருப்பீங்க. விட்டுருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. ஜோதிடம் ரொம்ப யோசிக்கிறது ஒரு வியாதி. அதனால தான் இந்த சுனாமி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பூச்சாண்டி காமிச்சு உங்களை பயமுறுத்துறாங்க. பூச்சாண்டி வருது, 3 கண்ணை வரான்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் பயப்படுறீங்கிறதுனால தான். தெர் இஸ் நோ 3 கண்ணன். வேலை பார்க்குறவனுக்கு எந்த 3 கண்ணன் வந்தால் என்ன. சுனாமி பாய்ஸ் பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் விபத்தாயிரம் செத்து போயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. இவெல்லாம் இப்படி தான் பேசினீங்க, இங்கே தான் இருப்பான். இங்கே பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவாக போயிட்டே இருங்க. யாராவது செத்து போயிடுவீங்க, ஆக்சிடென்ட் ஆயிருன்னு சொன்னான்னா ஃபஸ்ட்டு நீ போயிடுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டா சாஞ்சி, இவ்வளோ நேரம் ஒதுக்கி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆவணி மாதம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து பலன்களும் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜினா பாசிட்டிவ்னா ராம்ஜி. எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, சரிங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இங்கே வந்துட்டால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வாழ்க்கையை பாசிட்டிவாக அணுகுங்க. நோ சுனாமி. இன்னிலேருந்து நான் டெய்லி சொல்ல போகிறேன். இந்த சுனாமி பாய்ஸ்
பேச்சை கேட்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும். நோ சுனாமி பாய்ஸ். ஓகே, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கேன். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.